வேணாம். சாஃப்ட் சாஃப்ட் ப்ரஷஸ். இதுலயும் கொஞ்சம் சாஃப்ட் ப்ரஷஸ் இருக்கு. அதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கிறேன் நான். இல்ல வேற ஒன்றும் இல்லை, கீழே வந்து எல்லா இதுவும் கீழே போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா கட்டியா தான் இருக்கும் இல்லையா அது. அது இங்கே கிளைமேட் வேற கோல்டா இருக்கிறதுக்கு ஹார்டு நல்லா ஹார்டாகுது. அதனால இப்ப நீங்க பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டில வந்து இப்படி தட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த பழமொழி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குரூப் ஆஃப் சாஸ்திரிகள் அந்த ஓதுறவங்க பூஜை பண்ணப்ப பூஜை எடுத்து ஓதுறவங்க வந்து யாகம் வளர்க்குறப்ப ஓதுறவங்க ஒரு குரூப் ஆஃப் சாஸ்திரிகள் வந்து எங்கேயாச்சும் இருந்து ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படி செய்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப கேட்டதுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, எங்க குரு இப்படிதான் செய்வாரு, அதனால நாங்களும் அதெல்லாம் செய்யறோம். ஏன் அவங்க குரு ஏன் அதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னா அதுவும் எங்களுக்கு தெரியாதுங்க, அவர் செய்வாரு அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் இதை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவரை குருவை கண்டுபிடிச்சிடுறாங்க. போய் பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, இவர் வந்து ஒரு தடவை இவங்களெல்லாம் கூட்டி கொண்டு போய் ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துட்டு இருந்த சமயத்துல ஒரு வீட்டுல போய் பூஜை பண்றதுக்காக போயிருக்காரு. அப்ப வந்து அந்த வீட்டுல வந்து பூனை ஒண்ணு குறுக்கு நடுக்குமா நடந்து இங்க வந்து அங்க வந்து பூஜை இருக்கிற ஏரியாக்குள்ள எல்லாம் வந்து கத்திட்டு இருந்திருக்கு. உடனே சொல்லியிருக்காரு, அந்த பூனையை பிடிச்சி கட்டுங்க, அதுக்கப்புறம் பூஜை நடத்துவோம் அப்படின்னு. அதை ஃபாலோ பண்ண மாதிரி நீங்க வந்து இதை தட்டிட்டு உட்காந்துருக்காதீங்கன்ற. சரியா, கொஞ்சம் ஓவரா தான் போயிருச்சு சார் அப்படின்றீங்களா, வேற வழியே இல்லை. ஒரு போர்ட்ரேட் ஒன்று வரைஞ்ச இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்தேன், போர்ட்ரேட் கிளாஸ் ஒன்று எடுத்தேன். ரொம்ப நாளா வந்துருந்துச்சு. முடியும்னா உங்களுக்கு நான் வந்து அதை காட்டுறேன். சரியா, சரி. இப்ப வந்து ஒரு கிளாசி பிளாக் கிளாஸ் இல்லையா அது, ஆனா அதுல வந்து கிரீன்ஸ் தான் வச்சிருக்கேன் நான். இத வந்து ஏன் இதை சூஸ் பண்ணது வந்து திவ்யா, இந்த படத்தை சூஸ் பண்ணது. பிளாக் வேணான்றியே, இப்ப பிளாக் கலர்ல ஒரு பாட்டு இருந்தா எப்படி வரைவ பாப்போமே, உன் திறமையும் நம்ம பாத்துறேன்றதுக்காக இதை சூஸ் பண்ணிச்சு திவ்யா, இல்லையாமா? நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எந்த இதுலயும் இல்லம்மா, அருமையான ஐடியான்றமா நான். இது அருமையான ஐடியா. அதாவது தேங்க்யூ வெரி மச் எல்லாருமே சொல்றாங்க. இல்ல எல்லாருமே தேங்க்ஸ்ன்றாங்க. எல்லாரும் ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லிருங்க. அந்த திவ்யா வந்து நான் என்னமோ குறை சொல்ற மாதிரி நினைக்குது, இல்ல அப்படி வாழ்த்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இது இது என்னன்னா பிளாக் இல்லாமே பிளாக் உடைய ஃபீல கிரியேட் பண்ண பிரஷன் ப்ளூ கொஞ்சம் எடுக்கிறேன். என்கிட்ட ஒயிட் கொஞ்சம் இருக்கு ஏற்கனவே, அந்த ஒயிட் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயிட் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கிரீன்ஸ் இருக்கு, ரெட் கொஞ்சம் போல எடுத்துக்கிறேன், கிரிம்சன் ரெட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சரியா, கிரிம்சன் லேக் எடுத்துக்கிறேன். கிரிம்சன் ஏற்கனவே இருக்கிறதே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. அதோட கொஞ்சம் போல வாமிலியன்னு எடுத்துக்கிட்டேன். வாமிலியன் இருக்கு ஆக்சுவலாங்க. வாமிலியன் இன்னும் கொஞ்சம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா இது என்னது வாமிலியன். சரியா,
வாமலியன் கொஞ்சம் போல எடுத்துக்கிட்டேன்னா நான் போன சண்டே எக்ஸாம் முடிச்சிட்டு உடனே திரும்பிடலாம். ஆக்சுவலா எல்லாம் முடிஞ்சிருக்கும், ஈஸியா முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கா, பெங்களூர்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துருக்கு, ஸ்கூல்ஸ்க்கு மினிஸ்டர்லாம் வர்ற ஒரு ஃபங்க்ஷன். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வரிசையில கொண்டு போய் நிறுத்திடுவாங்க இல்லையா? அப்படி கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இந்த நிறுத்தினதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிலே ஆயிட்டாங்க. ஆக்சுவலா மதியமே வந்து சேர்ந்திருக்க வேண்டிய ஆட்கள் நான் 3:30-4 மணிக்கு தான் அங்கிருந்து கிளம்பி வந்து சேர்றாங்க. நல்லா லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனதுல இங்க நமக்கு வந்து சேர்றதுல டைம் ஆயிடுச்சு. கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி கிளம்பிட்டு வந்துகிட்டே இருந்தேன். சரி நான் பேசிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் பேக்ரவுண்டுக்கு வந்து என்ன செய்ய போறேன், ஒரு பேண்டடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ரொம்ப பிளெயினா இருக்கு மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு பேண்டட் மாதிரி போடுவோமா? பேண்டட் மாதிரி போடுறதா இருந்தால் ஒரு பேல் ப்ளூவும் இருங்க வரேன், ஒரு பேல் ப்ளூவும் அந்த கலர் அப்படியே இருக்கட்டும். ஒரு பேல் ப்ளூவும் ஒரு பிங்க்கும் பேண்ட் போடுவோமா? எப்படி இருக்குன்னு பார்ப்போம், லேசா வச்சு பார்ப்போம். நல்ல ப்ளூ, நல்ல பேல் ப்ளூ, பேபி ப்ளூ அப்படின்னு தெரியுமா, அந்த ப்ளூ. யாரோ வந்து மணி அடிக்கிறாங்களே, என்னது? அட்மிட் ஒன் கெஸ்ட், அட்மிட் ஆல் போட்டுறேன். அட்மிட் ஆல் போட்டாச்சுன்னா அவங்க பெல் அடிச்சாலும் நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த அந்த ப்ளூ நல்லா தான் இருக்கு இல்லையா? அந்த ப்ளூ இப்ப எதுக்கு அதாவசியமா அதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அன்அப்ட்ரூசிவா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா டீட்டெயில் வந்து நிறைய எவ்வளவு தூரத்துக்கு வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெயிண்டிங்ல வந்து ஒரு சுவராசியம் வரும் இல்லையா? என்ன ஒரு நம்ம முன்னாடியே ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு பெயிண்டிங்குடைய வேல்யூ எவ்வளவு எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, எவ்வளவு நேரத்துக்கு நம்மளுடைய அட்டென்ஷன், வியூவரோடைய அட்டென்ஷனை எவ்வளவு நேரத்துக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோ அவ்வளோக்கு அந்த பெயிண்டிங் வந்து நல்ல பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப எவ்வளவுக்குள்ள அதுல பாக்குறதுக்கு இருக்கோ, ஆனால் மெயின் சப்ஜெக்டை வந்து தள்ளி போட்டுக்கூடாது. இப்ப பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிட்டோம்னா, நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ன்றத ரொம்ப எலாபரேட்டா பார்த்தோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைனை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன வருதுன்னா, யூனிட்டின்றதை பத்தி அடிக்கடி நம்ம பேசுறோம். எல்லாம் சேர்த்து ஒரு யூனிட் தான் இது இல்லையா? இந்த பெயிண்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு யூனிட், ஒரு பெயிண்டிங் அப்படின்றப்ப அந்த ஒரு ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஸ்டோரி? இதுல ஒரு ஸ்டில் லைஃப் ஒண்ணு செய்யறோம். இதுல வந்து ஒரு ஸ்டில் லைஃப் செய்யறோம். இந்த ஸ்டில் லைஃப்ல என்ன சொல்ல பாக்குறோம்?
ஸ்டில் லைஃப்ல இதெல்லாம் இருக்குன்றோம், அதை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டோரி. ஒரு ஸ்டில் லைஃப் செய்யறோம், அந்த ஸ்டில் லைஃபை வச்சு ஒரு கதை சொல்றோம் அப்படின்னு இருக்கலாம். அப்ப அந்த கதையில தான் கான்சென்ட்ரேஷன் போகணும். இங்க வந்து கதை நம்ம சொல்லல, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டில் லைஃப் செய்யறோம். இங்க பாருங்க, அந்த இடத்துல கிரேப்ஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு என்னம்மா பிளாக் ஜாக் இல்லைம்மா, ஒரு பிளாக் ஜாக், அது இன்னும் கிரீனா தான் இருக்கு. இது எப்படி பிளாக் ஆக போறேன்றது வந்து எனக்கு இன்னும் தெரியாது. அப்ப அந்த 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 இடத்த கொஞ்சம் வந்து யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அத ஒரு யூனிட், ஒரு பெயிண்டிங் அப்படின்றப்ப ஒரே யூனிட். இப்ப ஆதார் கார்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் நம்ம கையில. ஆதார் கார்டுல வந்து என்னென்ன இருக்கணும், அந்த கார்டு வச்சிருக்காளையோட பேர் இருக்கணும், என்ன சொல்லி, அது இல்லாட்டி பின் என்னதுக்கு ஐடியா அது. அப்ப அவர் எங்க தங்கி இருக்காருன்றது இருக்கணும். சரி, அவருடைய கான்டாக்ட் என்ன அப்படின்னு இருக்கணும். அப்ப அவருடைய பேர் என்ன அப்படின்றப்ப அவங்க அப்பா பேரு இல்லாட்டி ஹஸ்பண்ட் பேரு இல்லாட்டி ஃபேமிலி வைஃப் பேர்லாம் இருக்கிறதுல பாஸ்போர்ட்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்பவுஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. இப்ப இதெல்லாம் சேர்த்துதான் அது ஐடென்டிட்டி கார்டு. அதுல வந்து உங்க ஷூ சைஸ் என்ன, உங்களுடைய பிளட் குரூப் அதுல இருக்கலாம், அது கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயம். ஷூ சைஸ் என்ன, அது என்ன, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது போறது இல்லை. சரிதானா, அது போறது இல்லை. போறோமா, இல்ல. இருங்க, இன்னொரு பிரஷ் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இன்னொரு ஒரு செட் ஆஃப் பிரஷ் ஒண்ணு வாங்கினேன்னா காட்டவாத, இன்னொரு செட் ஆஃப் பிரஷ் வாங்கினேன், அதை எங்க வச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கணும் நான். இல்ல, இது வேற செட்டு. ரெண்டு பிரஷ்ஷையும் எடுத்துக்கிறேன், அதுக்கு எடுத்துக்கிறேன். இன்னொரு செட் ஆஃப் பிரஷ் இதே மாதிரி, இதே கம்பெனில, ஆனா இது வந்து ஒயிட்டா இருக்கு இல்லையா, ஒயிட்டும் ப்ரௌனுமா இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லாவே ப்ரௌனிஷ் டோனா இருந்தது. அது ஒண்ணு வாங்கினேன் இப்பதான். அப்ப யூனிட்டின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா. அப்ப ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டே இருந்தோம்னா அப்ப ஒரு பழம் இருக்கு, ஃபுல் ஸ்டாப், கதை முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்க முடியுமா, முடியாது. வெரைட்டின்றது தேவை நமக்கு. இப்ப அதான் இந்தியாவை பத்தி சொல்லுவோம் நம்ம அடிக்கடி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு நேரு தான் சொன்னது அது. இந்த முட்டாள்கள் வந்து நேருவை பிடிச்சு வாங்குவான்னு வாங்கிட்டு இருக்காங்க. முட்டாள்தனமான ஒரு பேச்சு. ஹிமாலயன் பிளண்டர்னு ஒரு ஜெனரல் ஒருத்தன் எழுதுனான் அந்த காலத்துல. நம்பினாரு அப்படின்றது வந்து பிளண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்புறம் என்னத்தை தான் செய்யறது. அது ரைட், அது நம்ம பாலிடிக்ஸ்குள்ள உள்ள போக வேண்டாம். பாலிடிக்ஸ்குள்ள உள்ள போனா இதோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அதாவது நான் எப்பயுமே சொல்றது, ஒரு டாக்டருக்கு வந்து டாக்டர் வேலை மாத்திரம் தெரிஞ்சா போதும், ஒரு என்ஜினியருக்கு ஒரு என்ஜினியரிங் வேலை மாத்திரம் தெரிஞ்சா போதும், ஒரு வக்கீலுக்கு வந்து வக்கீல் வேலை மாத்திரம் தெரிஞ்சா போதும் இல்லையா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு எல்லா அளவு வேலையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பாலிடிக்ஸும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம செஞ்சிட்டு இருக்கும் போதே பொலிட்டிக்கலி ராங் விஷயத்த வந்து நம்ம செஞ்சு வச்சோம்னா பெருசா மாட்டிக்கிறோம். நம்ம ஹுசைன் மாட்டினாரே ஒருத்தர், மாட்டி கொல்ற லெவலுக்கு போயிட்டாங்க இல்லையா, அதனாலதான் தப்பிச்சு ஓடினார் அவரு. சரி, இருந்தாலும் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஆளா இருக்கான். இந்த ஆள் இங்க செய்யாட்டியும் மற்ற ஊர்ல போய் செய்யுமா, அதனால இந்த ஆளை விடக்கூடாது அப்படின்னு போட்டுருவோம் அப்படின்றப்பதான் அவர் தப்பிச்சு ஓடினார் வெளியே, துபாய்க்கு போய் தங்கிட்டார். சரி, அப்ப பொலிட்டிக்கலி எது வந்து செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. நீ என்ன வேணாலும் செய்ய, நான் வந்து சொல்றது சொல்லத்தான் செய்வேன். பொலிட்டிக்கலா இருக்கிறது கம்ப்ளீட்டா வேற, அது வேற கதை.
இன்னொன்னு வந்து தெரியாம மாட்டிக்கிறது. தெரியாம மாட்டிக்கிறது தான் ஆபத்து. அப்ப நம்மள டிஃபெண்ட் பண்ண முடியாது நம்மளால. தெரியாம மாட்டணும்னா டிஃபெண்ட் பண்ண முடியாம மாட்டிக்கிறோம் நம்ம. அதனால பொலிட்டிக்கலாவும் தெரிஞ்சிருக்கணும். சரி, அதனால வந்து என்னத்துக்காக சொல்ல வந்தேன்னா, டைவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அவர் வந்து நேரு வந்து சொல்லுவாரு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதான் நம்மளுடைய கண்ட்ரி அப்படின்வாரு. அதுதான் நம்மளுடைய ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ், ஒன் பீப்புள், ஒரே ஒரு ஆளு தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை பாலிடிக்ஸ். அப்படின்றது இல்லை நேஷனாலிட்டி. எல்லாரும் இருக்கணும். அதுதான் நேஷனாலிட்டி. சரியா? இப்ப வந்து என்னன்னா, பேக்ரவுண்ட்லயும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சா? அப்ப என்ன ஆச்சு? பேக்ரவுண்ட் வந்து சும்மா பிளாட்டா ஒண்ணும் இல்லாம, பிளாட்டா இருந்தா போதும், அது கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயம். பிளாட்டா இருந்திருந்தா இப்ப என்ன கெட்டு போயிருக்கோம்? ஐயோ ஏன் பிளாட்டா இருக்குன்னு யாரும் கேட்க போறாங்களா? இல்ல. ஆனால் பின்னாடி வந்து ஏதோ ஒரு டிசைன் ஒண்ணு இருக்கு. ஆனா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பெயிண்டிங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அது இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காமா திவ்யா? என்ன திவ்யா சத்தத்தையே காணோம்? ஓகே, தேங்க்யூ. என்ன திவ்யா கேட்டுறது பெட்டர். இல்ல கேக்குதா சார்? கேக்குதுமா? எஸ் சார் சொன்னது கேட்டுச்சு. ஓகே சார். ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு எனக்கு. சரியா? இப்ப இந்த இது வந்து தேவையா? இது எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு பாடுபட்டு ஒரு அரை மணி நேரம், இது ஒரு அரை மணி நேரம் அல்ல, ஒரு வாட் எவர் டைம், இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது யார் நோட்டீஸ் பண்ண போறா? யார் நோட்டீஸ் பண்றாங்க? பண்ணல. ஆனால் இப்ப ஒரு ஒரு சாரிய ஒரு ஒரு பிளவுஸ் வச்சுக்கிறோம். ஒரு பிளவுஸ் வந்து வாங்குறோம். ஒரு சில்க் பிளவுஸ் வாங்குறோம். மேட்சிங்கா, சொல்லி மேட்சிங்கா, சாரிக்கு மேட்சிங்கா வாங்கியாச்சு. அதுல என்ன செய்யறோம் நம்ம? ரொம்ப நல்ல கலரு சாரியில வந்து டிசைன்ல வந்து ஒரு 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 மஜெண்டா, டீப் மஜெண்டா சாரியில வந்து ஒரு லேசா பிங்க்கும், ஒரு சாப் கிரீன் லேசா, அந்த பிங்க்குக்கு அந்த டீப் மெஜெண்டா மாதிரியே ஒரு டீப் கலர்ல டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. அந்த இதுல வந்து ஒரு எம்ப்ராய்டரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஏன் எம்ப்ராய்டரி இல்லாட்டி என்ன இப்ப கெட்டு போயிடும்? எம்ப்ராய்டரி இல்லாட்டி கெட்டு போகாது, எம்ப்ராய்டரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்குன்றோம் இல்லையா? அப்படிதானே நம்ம வந்து டீடைலிங் இன்க்ரீஸ் பண்றோம் இல்லையா? அது மாதிரி அப்ப வெரைட்டின்றது ஒண்ணு தேவைப்படுது நமக்கு. யூனிட்டின்னு ஒன்று இருக்கு, வெரைட்டின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் சரி, வெரைட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து இந்த ரெட்டை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு, ரெட் வச்சாச்சு. ஐ மீன் ப்ளூவும் பிங்க்கும் வந்து வச்சாச்சு. டிசைட் பண்ணோம், இது வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். பிங்க்கும் இதுவும் வச்சாச்சு. அதுலயும் வெரைட்டி இருக்கு. என்ன வெரைட்டி இருக்கு? மேல கொஞ்சம் டார்க்கா இருக்கு, கீழே கொஞ்சம் லைட்டா இருக்கு. இப்ப அந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லாவே ஆக்குறதுக்கு ட்ரை பண்றேன். வாட் எவர். ஏன் அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி டல்லா ஒரே மாதிரி எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு, இதுல ஒண்ணு சரி அவ்வளவுதான், பார்த்து முடிச்சாச்சு, வா போவோம் அடுத்தது. இல்ல இது என்னது? இங்க பாரு, பேக்ரவுண்ட்ல இப்படி போட்டிருக்காங்கப்பா,
நல்லா இருக்குல்ல இது, இந்த இடத்துல எப்படி விட்டா கரெக்டா அது கொஞ்சம் போல வந்து அந்த மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் போல தெரியுது. ஓகே, நல்லா இருக்குது. இப்ப என்ன செய்யலாம் நம்ம? இன்னொரு ஒரு வெரைட்டி ஒன்று கொடுத்து பார்ப்போம். போதும், நல்லா இவ்வளோ நல்லா தான் இருக்கு. இன்னும் ஒரு லேசாக ஒரு வெரைட்டி கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம். அது எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்றதை பார்ப்போம். ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா ஒரு பென்சில் கூட அழகா போட்டுடலாம், போட முடியாதுன்னு இல்லை. ஆனா இது வந்து லேசா, இது ஆர்கானிக் அப்படின்னுவோம். அதாவது ஃப்ரீ ஹேண்டா வந்து இப்படி போட்டு விட்டோம்னா எல்லாமே ஃப்ரீ ஹேண்டா போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். இதுக்கு மேல செஞ்சோம்னா டிஸ்டர்ப் ஆகலாம். சரியா? அதனால இதோட நிறுத்தணும் அப்படின்றது வந்து டிசைட் பண்றோம். இப்ப இப்ப என்ன ஆச்சு? இப்ப முக்கியமானது எது இதுல? இதுல முக்கியமானது எது? இந்த ஃப்ரூட்டும் இந்த ஜக்கும். சரி, இன்னும் கூட சொல்றதா இருந்தால் அந்த ஜக்கு தான் இருக்கிறதுல முக்கியமானது, இல்லையா? எஸ். இப்ப அந்த ஜக்கு வந்து ரொம்ப கிளியரா தெரியணும் நமக்கு. நான் இந்த ரெண்டு பிரஷையும் அப்படியே வச்சுக்கிற போறேன். பின்னாடி யூஸ்ஃபுல்லா ஆகுமா என்னன்றத அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நான் அந்த ரெண்டு பிரஷை நான் வாஷ் பண்ண போறதில்ல. இந்த பிரஷ் எடுக்கிறேன். இந்த பிரஷ் எடுத்து இந்த பிரஷ் எடுத்து நான் டிசைட் பண்ணிட்டேன். டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் வாட்டர் கலர் ப்ரஷ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ப்ரஷ் இங்கே பக்கத்துலேயே வரக்கூடாது. எடுத்து தூரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை பார்ப்போம். அதுக்கு எப்படி வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த ப்ரஷ், இந்த செட் ஆஃப் ப்ரஷஸ் எடுக்கிறேன். இந்த செட் ஆஃப் ப்ரஷஸ் எடுத்து இதை வச்சு தான் நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலர் பண்ண போகிறேன். சரியா? இப்போ வந்து என்னத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த ஃப்ரூட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஜக்குக்கு நான் வேகமாக போயிடுறேன். ஜக்குக்கு போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்? கொஞ்சம் போல் ப்ளூ எடுக்கிறேன், கொஞ்சம் போல் கிரிம்சன் எடுக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? தெரியலையோ? ஆனால் அது தெரிகிற மாதிரி கொண்டு போனேன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, சரி அப்படி வச்சுக்கிறேன். ப்ளூ எடுத்தேன், கொஞ்சம் போல் கிரிம்சன் எடுக்கிறேன். மிக்ஸ் பண்ண உடனே ஒரு வயலட் டோன் வருது. நான் அந்த கிரீன் அங்கே ஏற்கனவே இருக்கு, அந்த கிரீன்ல இதை தூக்கி வச்சேன் அப்படின்னு நியூட்ரலைஸ் கலர்ஸ், இல்லையா? இங்கே கொஞ்சம் கிரீன் இருக்கு, அந்த கொஞ்சம் போல கிரீனே எடுத்து வச்சுக்கிறேன். நியூட்ரலைஸ் ஆயிரும் கலர்ஸ். என்ன செய்யப்படுறேன்னா, இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த படம் இருக்கு ஏற்கனவே. இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? எது இம்பார்ட்டன்ட்? நமக்கு ஜக்கு தான் இம்பார்ட்டன்ட். அப்ப இம்பார்ட்டன்ஸ்ன்ற லெவல் வர்றப்ப இது வந்து முதன்மை இடத்தை பிடிக்கிறது அப்படின்றோம். என்ன மீன் பண்றோம்? எல்லாத்த விட ஜக்க வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல கொண்டு போய் வைக்க போறோம். அதத்தான் ஹைரார்க்கின்றோம். பிளாக் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சோமா திவ்யா? Yes, sir.
Yes, sir. ஆனா ப்ளூ தான் ஆக்சுவலா ப்ளூவும் இதுவும் சேர்த்து வயலட் தான் ஆக்சுவலா வச்சிருக்கேன் நான். ஆனால் அது வந்து பிளாக் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இது அந்த கிரீன் மேல இந்த கலர் வைக்கிறதுனால அது இந்த கலர் ப்ராமினென்ட்டா தெரியுமா? இன்டராக்ட் ஆகுது. சரியா? ரொம்ப ரொம்ப திக்காவும் வைக்கல. இப்ப நான் திக்கா வச்சேன் அப்படின்னா, ஆனா ஆக்சுவலா வந்து இந்த ப்ளூ பிரஷன் ப்ளூ வைக்கிறதுனால கிரிம்சனும் வைக்கிறதுனா ரெண்டுமே டார்க் கலர்ஸ். பிரஷன் ப்ளூவும் கிரிம்சனும் வைக்கிறதுனால ரெண்டுமே டார்க் கலர்ஸா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு கிரே டோன் மாதிரியும், அதாவது ரிஃப்ளெக்டட் லைட், அந்த லைட் இந்த லைட்ன்ற மாதிரியும், இந்த ப்ளூ வந்து பிளாக் மாதிரி இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் கலர் வந்து பிளாக் அப்படின்னு. இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் கலர் என்ன நமக்கு தேரிப்படி பிளாக். சரியா? அப்ப இங்க வந்து இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் கலர் இதுதான்றப்ப இதுதான் பிளாக் தானே அது அப்படின்றது தான் நமக்கு வந்து சைக்காலஜிக்கலா தோணும். ஒரு சின்ன கேம். இப்ப என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்த கொண்டாந்து லேசா அங்க அந்த டாட்ஸ் வருது, இந்த இடத்துல கை வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. அந்த இடத்துல ஹைலைட் வைக்கிறப்ப நம்ம வச்சுருவோம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து இந்த துணியில வந்து இந்த இடத்துல ஷேடோ வர போகுது. அந்த இடத்துல ஷேடோ வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தெரியுது. இப்ப வந்து நம்ம வைக்கிறது வந்து ரொம்ப பேர் இப்ப நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நோட்டீஸ் பண்ணா, அட இங்க பாரு இந்த இடத்துல இதுக்கு போட்டிருக்காங்க, ஓ இவ்வளவு டீட்டெயில் காட்டியிருக்காங்க, அப்ப வேற என்னென்ன டீட்டெயில் காட்டியிருக்காங்க. படத்தோட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுதா? அதைத்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுதுன்ற பார்த்து யூஸ் பண்றோம். சரியா? இப்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு வர்றப்ப நம்ம இது இம்பார்ட்டன்ட் இது இம்பார்ட்டன்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், கிட்டத்தட்ட அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இதுவும் எடுக்குது. இந்த துணி வந்து தேர்ட் லெவல் இம்பார்ட்டன்ஸ் எடுக்குது. அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்ட் போகுது. இங்க ஒரு ஏரியா இருக்கு, அது வந்து ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எடுக்குது. சரிதானே நான் சொல்றது? அப்படிதானே இருக்கு. அப்போ வந்து இதை வந்து வரிசையா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இது வெரி இம்பார்ட்டன்ட், இது கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட், இது அதுக்கும் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட், so on and so forth அப்படின்னு வர்றப்ப இதை வந்து ஹைரார்கி அப்படின்றோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டி அப்புறம் நீங்க வந்து நோட்ஸை பார்த்து எழுதிக்கிறதா இருந்தாலும் எழுதிக்கலாம், ஐ மீன் வீடியோ பார்த்து எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். ஆனா இது வந்து உங்களுக்கு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன். நம்ம வந்து கொஞ்சம் இந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன்றதுல இருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா? பிகினிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ல இருந்து ஆரம்பிச்சு நாம வந்து லைட் அண்ட் ஷேடுக்கு போய் பர்ஸ்பெக்டிவ் போய் வாட்டர் கலருக்கு வந்து எல்லாம் வந்தோம். இதெல்லாம் தியரியில வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன்ன்றது வந்து தியரியில ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இந்த இடத்துல வந்து அந்த 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 செம் வந்து லேசா தெரியுது. இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கிற மெத்தட் வந்து ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வந்து கொண்டு போகாம பிரஷ் ஸ்ட்ரோக் தெரியாம இம்ப்ரெஷனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல வச்சிருந்தாங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? அந்த ஸ்டைல் வந்து டீட்டெயில்டா போடுறத வந்து அவாய்ட் பண்ணி டீட்டெயில்டா போறத அவாய்ட் பண்ணி எப்படி எஃபெக்ட் வருதுன்றத மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்றது.
இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டா வந்து இப்படி போய் அப்படி டர்ன் பண்ணி இப்படி வருது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து செய்யாம இந்த இடத்துல இப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்றத வந்து அப்படியே வச்சுக்கிட்டே போறோம். இப்ப இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று தெரியுது, அந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று தெரியுது. அது மேல ஹைலைட்டை வச்சோம்னா நமக்கு மிடில் டோன் ஏற்கனவே இருக்கு, அந்த இடத்துல ஹைலைட்டை வச்சோம்னா கிடைச்சிடும் அப்படின்றது அந்த அந்த பிரின்சிபல்ல போயிட்டே இருக்கும். அப்ப நான் என்ன செய்ய பாக்குறேன், இதுக்கு வந்து எவ்வளவுக்குள்ள டீட்டெயில் காட்ட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு காட்டுறேன். ஹைரார்கி படி, ஹைரார்கி அப்படின்ற வேர்டு எழுதிங்க. ஹைரார்கி படி அதுக்கு டீட்டெயில் போகுது. அதைத்தான் மெயினா ஒரு இடத்தை கொடுக்குறேன் நான். அதுக்கு பேக்ரவுண்ட்ல இடங்கள் கொடுத்திருந்தாலும் பேக்ரவுண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய இடங்கள் வந்து சிக்னிபிகண்டா தெரியாத லெவலுக்கு மத்த எலிமெண்ட்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுறோம். பண்ணிட்டோமா? எஸ் சார். அப்போ வந்து என்ன செஞ்சிருக்கோம் நம்ம, ஹைரார்கி படி இதுக்கு வந்து ஒரு ப்ராமினன்ட் ஸ்பேஸ் ஒன்று கொடுக்குறோம். எதுக்கு பக்கத்துல எது வருது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ப்ராமினென்ட்டா வந்ததுல இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இல்லாம இதுகளை கனெக்ட் பண்றோம் நம்ம. அப்ப ப்ராக்சிமிட்டின்னு ஒன்று இருக்கு, எதுக்கு பக்கத்துல எது வரணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்ப வந்து நம்ம விசிட்டிங் கார்டு வர்றப்ப அதை பத்தி பேசுவோம். கிராபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று தனியா நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிப்போம். அநேகமா ராமச்சந்திரன் சார் தான் அந்த கிளாஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். இல்லையா, அங்கே தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். போயிட்டாரா, இருக்காருன்னு தெரியலையே. அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அப்ப ப்ராக்சிமிட்டின்றது எதுக்கு பக்கத்துல எது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அங்க கிராபிக்ஸ்ல வர்றப்ப என்ன ஆகும்னா, அங்க எல்லா இடத்துலயும் ப்ராக்சிமிட்டி அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்காது. சில இடங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், சில இடங்கள்ல லெஸ்ஸர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுக்கு ப்ராக்சிமிட்டின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் என்னன்னா, எலிமெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து இதெல்லாம் இருக்கு, சரி இதெல்லாம் இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்றதுன்றதான் பிரின்சிபல்ஸ். சரி, இப்ப ஹைலைட் வச்சுட்டு போயிடலாம். நாம ஒரு லைட் வச்சிருவோம், ஃபுல் லைட் வைக்காட்டியும் கூட ஒரு லைட்டாவது வச்சிருவோம் நம்ம. சரி, இதை வந்து தொடச்சிக்கிறேன். எனக்கு அந்த பிரஷ்ல இருக்கக்கூடிய கலர் கொஞ்சம் பட்டாலும் பரவாயில்ல, பிரஷ்ஷை கழுவுறது எனக்கு கஷ்டம். அதனால வந்து பிரஷ்ல இருக்க கலர் கொஞ்சம் பட்டாலும் பரவாயில்லன்ற ஒரு ஐடியாவோட நான் வந்து ஒரு ஆரஞ்சு ஒன்று எடுத்து சில இடங்களை வைக்க போறேன். அதுல இருக்கிறதுனால மாத்திரம் அல்ல, அது வந்து அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த இடத்துல ஆரஞ்சஸ் வர்றது அழகா தெரியுதுன்றதுனாலையும் வைக்கிறேன்.
இப்ப இங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எனக்கு வந்து இன்னும் பாட்டில் வந்து கிரீனிஷா தான் தெரியுது. நேர்ல பாக்குறதுக்கு பாட்டில் வந்து கிரீன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. கிரீன்ஸ் ரொம்ப குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிளாக்கிஷ் பாட்டில் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பிளாக் வந்து ஒரு பிளாக் கிளாத் இருக்கு. அது கிளாத்னு எப்படி தெரியுது? லைட் அண்ட் ஷேடை வச்சு தானே தெரியுது. லைட் அண்ட் ஷேடுன்னு ஒண்ணு இல்லாட்டி அது கிளாத்ன்றது தெரியுமா? ஒன்னு பிளாட்டா என்னமா இருக்கு, கருப்பா இருக்கு அந்த இடத்துல, அவ்வளவுதானே தெரியும். அப்ப எப்படி பிளாக்ன்றது தெரியுது? அதுல கிரேஸ் இருக்கு, ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கு. இந்த இடத்துல லைட் இருக்கு அப்படின்றப்ப ரிஃப்ளெக்டட் லைட் வருது இல்லையா? அந்த ரிஃப்ளெக்டட் லைட் எல்லாம் சேர்த்து தான் அது வந்து பிளாக்ன்றது தெரியுது. அதே மாதிரி இது வந்து மேல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டட் விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பிளாக்கிஷ் ஃபீல வந்து கொண்டாந்துருது. நான் இப்ப வந்து அதுக்கு ஹைலைட் வச்சதுக்கு அப்புறம் தான் இதோடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து தெரியும். வேல்யூனா என்ன, டார்க்கா இருக்கா லைட்டா இருக்கு. அப்ப இதோடைய இம்பார்ட்டன்ஸை பொறுத்து, இந்த இந்த ஆப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து இதுக்கு டீடைல் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன். இப்ப என்ன செய்ய போறேன்னா, இந்த கிளாத் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த கிளாத் ரிஃப்ளெக்ஷனை வந்து நான் வந்து காட்ட போறேன். இதுல கிளாத்தோட ரிஃப்ளெக்ஷனை வந்து காட்ட போறேன். என்னென்னமோ டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு அதுல. என்னென்னமோ டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு இங்க நம்ம நம்ம இங்க என்ன வரைஞ்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நமக்கு தெரியுது. நம்ம வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சம் அதுல இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது சில விஷயங்களை காட்டிட்டு அப்படியே அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா டீடைலிங் வந்து ஓவரால் பிக்சரை விட டீடைலிங் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக அந்த டீடைலிங்க அதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். இதெல்லாம் என்ன, அந்த கிளாசி அந்த இதோடைய வெசலோடைய அந்த ஜக்கோடைய பளபளப்பு இருக்கு இல்லையா, அந்த கிளாசினஸ், அந்த கிளாசினஸ்னால வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ். இவ்வளவு தூரத்துக்கு அதை வச்சிருவோம். இப்போதைக்கு வச்சுட்டு இங்க கொஞ்சம் வச்சா தான் சரியா வரும் இல்லையா?
சரி, இவ்வளவு தூரத்துக்கு அது சரியா வந்துருச்சு. இப்ப ஷேடோவா போட்டுருவோமா? ஷேடோ போடுறதுக்கு முன்னாடி ஷேடோ போடுறதுக்கு முன்னாடி அந்த கிளாத்தோடைய லைட்டுகளை காட்டிடுவோம். சரியா? கிளாத்தோடைய லைட்டுகளை காட்டுறதுன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த டிசைன்ஸை வந்து லேசா சஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஒரு ப்ரௌன் எடுத்தா நல்லா இருக்கும். ஆனா ப்ரௌன் இப்ப எடுத்தேன்னா எல்லா கலருமே டிஸ்டர்ப் ஆகும். அதனால இப்ப ஒரு நியூட்ரல் கிரே ஒண்ணு வேணும். ஆனா பிளாக் மாதிரி அது வந்தாகணும். என்னன்னா இந்த பேட்டர்ன்ஸை போட போறேன். பேட்டர்னா ஃபுல் பேட்டர்னா நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா படம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால ஹைரார்கி எப்படி இது வந்து நமக்கு வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஹைரார்கி தான். இப்ப எது பக்கத்துல எது வருது அப்படின்றது ஒண்ணு வந்து நமக்கு இங்க பெயிண்டிங்ல அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இம்பார்ட்டண்டா தெரியலனாலும் கிராபிக்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம போறப்ப வந்து எது பக்கத்துல எது வருது. இப்ப வந்து ஒரு விசிட்டிங் கார்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுதான் யூஸ்வலா நம்ம வந்து காட்டக்கூடிய ஒரு மெயின் இது. ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று இருக்கு. அந்த விசிட்டிங் கார்டுல வந்து அந்த யாரோடைய விசிட்டிங் கார்டு அப்படின்றதானே அது ஒரு அதான விசிட்டிங் கார்டோடைய மெயின் இது. இவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தானே விசிட்டிங் கார்டே வச்சிருக்கோம். அப்ப யாருடைய விசிட்டிங் கார்டு அப்படின்றவங்க வந்து இவங்களுடைய விசிட்டிங் கார்டு அப்படின்றது வந்து அந்த பேருக்கு பக்கத்துல அவங்களுடைய டெசிக்னேஷன் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இங்க வந்து ப்ராக்சிமிட்டி எப்படி இருக்கும்? இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்சிமிட்டி எப்படி இருக்கும்? ஷேடோ இந்த இடத்துல வரணும். இங்க இருந்து லைட் வந்துகிட்டு இருக்குன்னா இங்க ஷேடோ வரணும். இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வரணும். ஆக்சுவலா வந்து இது வந்து பிளாக் இல்ல. இங்க பாருங்க, நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கலரை காட்டுறேன். இந்த டாப்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரே தெரியுதா? அந்த கிரே இது வந்து டார்க் ப்ளூ. இங்க இருக்கிறது இந்த இடத்துல இங்க இருக்கிறது பிரஷன் ப்ளூ. பிரஷன் ப்ளூவும் கொஞ்சம் போல கிரிம்சனும். இது ஒயிட் கொஞ்சம் பேர் மிக்ஸ் பண்ணிருக்கேன் தெரியுதா? ஆனா அங்க வைக்கும்போது அது பிளாக்கா தெரியுது. இதான் முதல்ல வந்து இந்த டிசைனை வச்சிடற பேட்டர்னை வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு அது அங்க இருக்கும். அங்க லைட் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த டிசைன் அவ்வளவு கிளியரா தெரியாது அப்படின்ற ஒரு ஐடியா. அதனால தான் அவ்வளவு டார்க்கான வைக்கலாங்க. இந்த இடத்துல டிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சு. அதனால அங்க கொஞ்சம் டார்க்கா வைக்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்ய போறேன்னா இந்த இடம் லைட்டாக போகுது. இங்க வந்து தொடச்சிட்டு கொஞ்சம் போல் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு நியூட்ரல் yellow வைக்கிறேன். என்னன்னா இந்த வெசலோடைய அதாவது ஜக்கோடைய ஷேடோ வருது முதல்ல. ஆப்ஜெக்ட் பக்கத்துல ஷேடோ வந்து டார்க்கா இருக்கும் இல்லையா? ஆப்ஜெக்ட் பக்கத்துல டார்க்கா இருக்கும். தள்ளி போக போக லைட் ஆயிட்டே போயிடும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசு ஒண்ணும் கிடையாது. அதே தான் இங்கேயும் நமக்கு நடக்க போகுது. இங்கே நல்லா டார்க் ஆக்கிடணும். ஆப்வியஸ் ரீசன்ஸ். அந்த இடத்துல வந்து லைட் வந்து படுறதுக்கு சான்சஸே இல்லை.
இங்க ஷேடோ விழுகிறதுக்கு இந்த இடம் துணி கீழே விழுந்துருச்சு. அதனால இங்க ஷேடோ விழுகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இங்க ஒரு கிரேப் மாதிரி இருக்கு. அப்படி கிரேப் மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். வேணும்னா நான் ரப்பா செய்யறேன். இந்த இடத்துல லேசா அதோடைய ஷேடோ வந்து லேசா அந்த இடத்துல விழுகிற மாதிரி. அப்ப அந்த கிரேப் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துடுதா? ரைட். என்ன வச்சேன்னா எங்க இருக்கு லைட் கலர் ப்ரஷ் இங்க இருக்கு. இன்னும் ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து அந்த இடத்துக்கு ஹைலைட் கொஞ்சம் போல வச்சிடறேன். அந்த ஹைலைட்டை டக்குன்னு மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஹைலைட்டை கொஞ்சம் போல வச்சிடறேன். இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டு, அந்த இடத்துல ஒரு ஹைலைட். இங்க ரிஃப்ளெக்டட் லைட் ஒன்று வரப்போகுது. ரிஃப்ளெக்டட் லைட் எந்த ரிஃப்ளெக்டட் லைட்? இதோடைய லைட் அது. அப்ப அது கொஞ்சம் போல எல்லோயிஷா இருக்கும் இல்லையா? எல்லாரும் சத்தம் போடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அது யூஸ்வலா இருந்தாலுமே நான் சொல்லிட்டு இருக்கிறது விளங்குதா இல்ல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணுமா? இல்ல சார், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, புரியுது இல்லையா? ஓகே. இன்கேஸ் என்ன சொல்றேன்றது விளங்கலன்னா டக்குன்னு நிறுத்துனீங்கன்னா நான் வந்து திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றது ஒன்றும் டைம் வந்து ஜாஸ்தி நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்காது. அதனால தைரியமா கேட்கலாம் நீங்க. சரி, அதே நேரத்துல நான் இதையும் பேசிட்டு இருக்கேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன் பேசிட்டு இருக்கேன் சிமில்டேனியஸா. அப்ப பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன்ல வந்து என்ன வருது? யூனிட்டின்றது முக்கியமான ஒரு விஷயமா போயிருக்கு. ஒரு விஷயம் செஞ்சோம்னா, ஒரு ஆர்ட் செஞ்சோம், ஒரு டிசைன் செய்யறோம், ஒரு பெயிண்டிங் ஒன்று செய்யறோம். அப்போ வந்து இது வந்து அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை பத்தி அதை ஃபுல்லா சொல்லணும். அதை விட்டுட்டு வேற எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிடக்கூடாது. அதான் யூனிட்டின்றது. அப்போ ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்றதுதான் யூனிட்டியோட பவர் இருக்கு. அந்த விஷயத்த சொல்றோம், அதை மாத்திரம் சொல்லிக்கிட்டே என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படின்றதுல ஒரு கேள்வி ஒண்ணு வருது. போர் அடிச்சிடாதா? அப்ப வந்து இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம் வெரைட்டி வேணும் அப்படின்றதான். சரி, அந்த பிளாக் ஜக் தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இல்லையாமா? கரெக்டா? பிளாக் ஜக் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை வச்சுதான் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த துயரத்தை நம்ம வந்து சொல்ல முடியும். சரியா? அப்ப வந்து அது பிளாக் ஜக். அதோட சேர்த்து அந்த ஃப்ரூட்ஸும் இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே ஃபைன், ஃப்ரூட்ஸ். ரெண்டாவது ஃப்ரூட்ஸ். இப்ப என்ன ஆகுது? மேல வந்து ஒரு டிசைன்ட ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு இது இருக்கு, பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அந்த டிசைன் வந்து இந்த இடத்துல காட்டுறோம் அப்படின்னு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டிசைன் வந்து லேஸ் அந்த ஷேடோலையும் தெரியுற மாதிரி அப்படியே கொண்டு போய் அப்படின்ற அது இந்த சைட்ல அந்த பேட்டர்ன் அப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்ப துணி இவ்வளவு தூரத்துக்கு வர மாதிரி வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இந்த இடத்துல வந்து அதோடைய ஷேடோ இருக்கிற மாதிரி லேசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு விடுறேன்.
சரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுற அதை நம்ம அந்த லைட் வைக்கிறப்ப அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ வந்து என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல இருந்து அந்த அந்த இதே பேட்டர்ன் வந்து அங்கேயும் அந்த பேட்டர்ன் அப்படியே போகிற மாதிரி இருக்கு, போற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இல்ல இதுல இல்ல, நான் அதை கொண்டு போறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து அந்த பேட்டர்ன் வந்து அங்க ஃபாலோ ஆகுது. அப்படி ஃபாலோ ஆகிட்டு வந்துருச்சு. அதோட அதை நிறுத்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொண்டு போகாம அதோட அதை நிறுத்திக்கிறோம். இந்த இடத்துலயும் ஒரு டிசைன் வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த கிளாத்தை லைட் காட்ட போறோம். சரியா? அந்த கிளாத் லைட் வந்து லேசா எல்லோஷா காட்டிடுவோம். ஏன்னா பேக்ரவுண்ட்ல இங்க கொஞ்சம் எல்லோ இருக்கு. மீதி எல்லாம் ஒரு டாமினண்டா இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து இத கொஞ்சமாச்சும் டாமினண்டா காட்டினாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு. அதனால இதை வந்து டாமினண்டா காட்டுறதுக்கு என்ன வழி? நான் இந்த இடத்துல லைட் வச்சா ஒரு முடி துயரப்படுத்துது. இதுக்கும் மேல வந்து ஒரு வைட் வைக்க முடியும் நம்ம. அந்த வைட் அப்புறம் வைப்போம். இப்போதைக்கு அந்த வைட்டை பத்தி யோசிக்காம ரொம்ப கிளியரா தெரியல. ஆனால் இங்கெல்லாம் வச்சதும் ஒயிட் லேசா வச்சிருக்கோன்றது தெரியுது இல்லையா? அதாவது அந்த இடத்துல கிளாத் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து கிரியேட் ஆயிருது. அவ்வளவுதான் நமக்கு தேவை. இப்ப அப்படி ஆக்கிட்டு இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கிருவோமா? கொஞ்சம் டார்க் ஆக்குறமே தவிர ஃபுல்லா டார்க் ஆக்கல. ஒயிட் கிளாத்ன்ற ஃபீலிங் வந்து போயிடக்கூடாது. அந்த இடம் லேசா டர்ன் ஆகுது.
இந்த டேர்ன் ஆகுற இடத்துல கொஞ்சம் டார்க் இருக்கும். லேசா அப்படி மடிச்சிருக்கிற மாதிரி லேசா பேட்டர்ன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடும். இந்த டேபிள் வந்து அப்படியே வந்து அங்க வந்துருது, அந்த இடத்துக்கு வந்துருது. அந்த இடம் துணி டானா இருக்கிற ஒரு ஃபீலிங் ஒண்ணு வந்துருச்சா? ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து கிரேப்ஸுக்கு போயிடலாம். இப்ப கிரேப்ஸுக்கு போறோம் அப்படின்னா என்ன செய்யலாம்னா, இப்ப எந்த ப்ரஷ் எடுக்கிறேன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா போயிடுது. இப்ப நம்ம வந்து கலர் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ண போறது இல்ல, நம்ம அப்ளை பண்ணி ஸ்மஜ் பண்ணி தான் விட போறோம். இந்த ஒயிட் ப்ரஷ் அப்படியே நம்ம சேஃபா வச்சுக்கிறேன். ஏன்னா கிளாத்ல இன்னும் நான் ஒயிட் வைக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 6:45 ஆயிடுச்சா? அடேங்கப்பா, என்ன பறக்குது டைம் இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறது டைம். சரி, இப்ப நான் வந்து ஒரு வயலட் ஒண்ணு எடுக்க போறேன். எதுக்கு வயலட் எடுக்கிறேன்? இந்த கிரேப்ஸோடைய டார்க் ஏரியாஸ்க்கு போறதுக்காக. சரியா, கிரேப்போடைய டார்க் ஏரியாஸ்க்கு போறதுக்காக. எங்க இருந்து வர்றேன் அப்படின்னா கொஞ்சம் வெளியில இருந்து தான் நான் வர்றேன். ரொம்ப டார்க்கா இருக்கு. ரொம்ப டார்க்கா இருக்குன்னா நான் வந்து அதை ரெட்டு வச்சுதான் குறைக்க முடியும். ரெட்டு எல்லோ வைக்கிறேன், பாப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே, பரவாயில்ல. இப்ப என்ன ஆகுது? இந்த ஃப்ரூட்டோடைய அடிப்பக்கத்துல வந்து டார்க் இருக்கு. இது என்னன்னா கீழே வந்து ஒரு லைட் ஒன்று வரும். அதாவது இப்படி 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 வருது பாத்தீங்களா, ஒரு டார்க் ஒன்று வருது. இந்த லைட் கிராஸ் பண்ணி இங்க கீழே வரும். அது வரல அப்படின்னா அந்த பெயிண்டிங் வந்து அந்த ஃப்ரூட்டோடைய ஃபீலிங் வந்து வராது. சரியா? எல்லாத்துக்கும் கீழே வந்து ஒரு டார்க் ஒன்று வச்சிடும். ஏன்னா அந்த சைட்ல இருந்து லைட் வருது. எப்ப இங்க வந்து ஆப்ஜெக்ட் ஷேடோ வரும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் ஷேடோன்ற வார்த்தை, ஆப்ஜெக்ட் ஷேடோ அந்த இடத்துல வரும். டைமென்ஷன் வர ஆரம்பிக்குதா?
ஸ்லோவா ஆனா டைமென்ஷன் வந்து ஷோரா வந்துகிட்டு இருக்கு. இந்த இடம் கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கு. இந்த இடத்துல கிரேப்ஸ் உடஞ்சி போன மாதிரி இருக்கு இல்லையா, அந்த உடஞ்சி போனதை கொஞ்சம் சரி பண்ணிடுவோம். இந்த இடத்துல லேசாக உடஞ்சி போன மாதிரி இருக்கு, அதை சரி பண்ணிடுவோம். அந்த கிரேப்பை வந்து இந்த கிரேப் பின்னாடி போயிட்டோம். அந்த கிரேப் பின்னாடி போயிட்டு இந்த கிரேப்பை வந்து இந்த இடத்துல டார்க்கை கொடுத்து இந்த கிரேப்பை முன்னாடி, இந்த கிரேப்ஸை முன்னாடி கொண்டு வந்துடும். இந்த கிரேப்ஸ்ல எல்லாம் ஒரு லேசா சாம்பல் குத்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாம்பல் குத்த மாதிரி இருக்கிறத வந்து தனியா உட்காந்து செய்யலாம். ஆனால் நான் இந்த பெயிண்டிங்ல வந்து அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணல, ஏன்னா டைம் வந்து நமக்கு ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அதனால இந்த பெயிண்டிங்ல வந்து நம்ம வந்து அந்த ஹைலைட் வைக்கிறதோட இந்த கிரேப்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரைட்டு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஓரளவுக்கு டைமென்ஷன் வந்துருச்சு. ஆக்சுவலா வந்து எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு விளங்கல. எல்லாருக்கும் இப்படி எனக்கு என் ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி தான் இருக்கான்னு. இது இன்னும் பெட்டரா இருக்கு. இருங்க, உங்களுக்கு நான் வந்து அதை போட்டோகிராஃப் எடுத்துறேன். முதல்ல எடுக்கணும்னு யோசிச்சு மறந்துட்டேன். அந்த பாட்டை இந்த ஸ்டேஜ்லயாச்சும் எடுத்துருவோம் அதை. ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து இதை உங்களுக்கு ஆக்சுவலா எப்படி ஆப்ஜெக்ட் தெரியுதுன்றத வந்து உங்களுக்கு லேசா காட்டிடுறேன். ஆக்சுவலா பாக்குறதுக்கு இது வந்து நேர்ல பாக்குறதுக்கு இப்படித்தான் தெரியுது.
இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் டார்க்கா இருக்கு பாருங்களேன். அந்த இதோட டார்க்கா தெரியுது ஆக்சுவலா. எப்படி காட்டுறது இதனா? ஃப்ரூட்ஸ் மாத்திரம் இப்ப இவ்வளவு தூரத்துக்கு டார்க்கா தெரியுது. சரியா, இத நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறப்ப உங்களுக்கு அது சரியா தெரியும். திரும்ப வந்து அதை எடிட் பண்ணி கரெக்ட் லைட்ல வச்சு நான் உங்களுக்கு நான் அனுப்புறேன். இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன், ஒயிட் எடுத்து ஒரு இடத்துல கிளீனா வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ரஷ் எடுத்துன்னு உடனே பயமா இருக்கு. என்னன்னா வாட்டர் கலர் ப்ரஷ்ஷையோ இல்லாட்ட ஒரு ஆயில் அக்ரிலிக் யூஸ் பண்ணக்கூடாத ப்ரஷஸ்ன்னு சில ப்ரஷஸ் வச்சிருப்பேன். கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கக்கூடிய ப்ரஷஸ். அந்த ப்ரஷஸ் எடுத்து நான் பாட்டுக்கு கையை வச்சு அவசரத்துக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணி சிக்கல்ல வந்து முடியும். ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா அந்த கிளாத்துக்கெல்லாம் கொஞ்சம் லைட் வைக்க போறேன். நல்ல ஒயிட் வச்சு சரி வெளியே போயிடுச்சு. அது இருங்க, இந்த இடத்துல ஒயிட் வச்சிருக்கேன், கொஞ்சம் போல ஒயிட் வச்சிருக்கேன். அந்த ஒயிட்டையும் லிக்வினையும் மிக்ஸ் பண்ணி வேற கலர் எதுவும் மிக்ஸ் ஆகாம லிக்வினை மிக்ஸ் பண்ணதுமே கொஞ்சம் டார்க் ஆகத்தான் செய்யும். ஒயிட் வந்து ஒயிட்ஸா தெரியாது, கம்ப்ளீட்டா காயிறப்ப இன்னும் கொஞ்சம் ஒயிட்டா தெரியும். ஒயிட்டா தெரியாட்ட கொஞ்சம் ஒயிட்டரா தெரியும். இப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்து நான் வந்து அந்த ஹைலைட்டை கொஞ்சம் வைக்கிறேன். எதுக்காக வைக்கிறேன்னா இந்த இடத்துல எல்லாம் கிளாத் வந்து ஒயிட் கிளாத் நல்லா கிளியரா தெரியுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்றதுக்காக. இப்ப இதுக்கு கரஸ்பாண்டா நான் வந்து சில இடங்கள்ல வச்சுக்கிட்டே வந்தேன்னா அதோட மீனிங் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன் மேட்ச் பண்ணி விடுறேன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுது. பென்சில் டிராயிங்ல வந்து அப்படி மேட்ச் பண்ணக்கூடாதுன்றீங்க, இதுல மேட்ச் பண்ணலாமா அப்படின்னா ஒரு இடத்துக்கும் ஒரு பிரின்சிபல் உண்டு. இப்ப இந்த இடத்துக்கு வந்து மேட்ச் பண்ணக்கூடாதுன்றது வந்து பென்சில் டிராயிங்க்கு இருந்த பிரின்சிபல் வந்து இங்க அப்ளை ஆகும். அங்க அதுக்கான ரீசனே வேற. சரியா? அந்த ரெண்டு ரீசனும் இந்த ரீசனும் அந்த ரீசனும் கிளாஷ் பண்ணிக்க கூடாது நமக்கு. இப்ப சில இடங்கள்ல நல்லா வந்து ஹைலைட் வந்து கொஞ்சம் நல்லாவே வைக்கலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து டேபிள் வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி லேசா வச்சிருவோம். அதை லேசா வச்சுட்டு விட்டேன்.
அதாவது நோட்டீஸ் பண்ற ஆட்களுக்கு இல்ல நானும் அதை நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு காட்டிட்டோம். ரொம்ப அதை ப்ராமினென்ட் ஆக்க வேண்டாம். ஏன்னா ஹைரார்கி படி இது வந்து பக்கத்துல இருந்துருச்சுன்னா, ப்ராக்சிமிட்டி பக்கத்துல இருந்துருச்சுன்னா இதே டீட்டெயில் நம்ம காட்ட வேண்டியது, இந்த இடத்துல காட்டுன மாதிரி காட்ட வேண்டியது இருந்திருக்கும். இப்ப அந்த ப்ராக்சிமிட்டி இல்லாததுன்னா, ப்ராக்சிமிட்டினா பக்கத்துல இருக்கிறது, எதுக்கு பக்கத்துல எது வருதுன்றதுதான் ப்ராக்சிமிட்டி. அப்ப ப்ராக்சிமிட்டி இல்லாததுனால அதை வந்து அவ்வளவு தூரத்துக்கு காட்ட வேண்டியது இல்லை. சரி, இப்ப அந்த மேல இருக்கக்கூடிய கிளாத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய கிளாத்துக்கும் வித்தியாசம் வந்துருச்சா? இப்ப வந்து என்ன செய்ய போறேன்னா, அந்த வெளிச்சம் வந்து இங்கேயும் கொஞ்சம் போல அடிச்சுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்றேன். லேஸ் அடிச்சிட்டு இருக்கு, நிறைய இல்ல, லேஸ் அடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் பெயிண்ட் வைக்கிறேன் அப்படின்றது தெரியுது. இப்ப நீங்க செய்யும்போது கூட நீங்க உங்களுக்கு பெயிண்ட் வைக்கிறது தெரியும், அதனால இது பாக்குறதுக்கு பெயிண்டா தான் இருக்கும். வெளியில இருந்து பாக்குற ஆளுகளுக்கு தான், புதுசா பாக்குற ஆளுகளுக்கு, ஏ அப்பா இந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல எல்லாம் துணி மடிப்பு எப்படி காட்டுனீங்க அப்படின்னு வரும். சரியா? அதுக்காக தான் நம்ம அந்த சில சில இது கிமிக்ஸ் தான், இருந்தாலும் புத்திசாலித்தனமான கிமிக்ஸ் அது. சரி, இப்ப இந்த இடத்துல துணி வந்து டர்ன் ஆயிருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், கொஞ்சம் போல எல்லோவும் கிரீனும் மிக்ஸ் பண்ணி, மிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, பரவாயில்ல, அதேதான் இருந்தாலும். சரியா? இப்ப ஒரு கலரை வந்து லைட் ஆக்கணும் அப்படின்னா, அப்போ பேஸ் கலர், சப்போஸ் பிரைமரி கலர்ஸா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். பிரைமரி கலர்ஸை வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல வைக்க வேண்டியிருக்கு அப்படின்றப்ப, லைட் ஆக்கணும்னா அது டார்க்கா இருக்கு, இப்ப லைட் ஆக்கணும் அப்படின்னா அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லைட்டர் கலர், கூடுமான வரைக்கும் எல்லோ, ஒயிட் டைரக்டா மிக்ஸ் பண்ணாம ஒரு எல்லோவை மிக்ஸ் பண்ணி, ஒரு எல்லோவை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒயிட் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ள போனோம்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் மிச்சம். அதனால ஓரளவுக்கு இதுல வந்து ஒரு மீனிங் இருந்தா போதும். ரொம்ப டீப்பா உள்ள போகாதீங்க, ஓரளவுக்கு மீனிங் இருந்தா போதும். இப்ப இங்க இருந்து அந்த வந்த அந்த ஸ்டாக் வந்து அவ்வளவு தூரத்துக்கு வரலாம், அவ்வளவு தூரத்துக்கு வரலாம். அதுல இருந்து அப்படி ஒண்ணு வர்றதா வச்சுக்கிருவோம். இதுல இருந்து அப்படி ஒண்ணு வர்றதா வச்சிரும், அதோட போதும். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதை கொண்டு போயிட்டே இருக்க வேண்டாம்.
சரியா, அதோட நிறுத்திக்கிறோம். நிறுத்திட்டு இப்ப இதுக்கு ஒரு டார்க் ஒண்ணு இருக்குமா, இருக்கணும்ல கட்டாயமா. இதோட ஷேடோ இருக்குல்ல, இப்ப லைட் இங்க இருந்து வருதுன்னா இதோட ஷேடோ இந்த சைட்ல இருக்கும் இல்லையா. இதுல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல, இது டைம் இன்வெஸ்டட் இன் கிரியேட்டிங் அ ரியாலிட்டி. சரியா, அந்த திக்கன் தின்னு கரெக்டா பாத்துக்கங்க. எப்பயுமே ஒரு ஒரு பிளான்ட் க்ரோ பண்ணுதுன்னா, க்ரோ பண்ணி போக போக வெளியில போக போக அது தின்னாகிட்டே போகும். பூமிக்கு பக்கத்துல ட்ரீ திக்காவும், மேல க்ரோ பண்ணி போக போக தின்னாயிட்டே போகுமா, கீழே திக்கா இருந்துட்டு மேல தின்னாயிட்டே போகுமா. அத எல்லா சில சில ட்ரீஸ் அப்படி இருக்காது. பொபோவா ட்ரீன்னு ஒரு ட்ரீ இருக்கு, சில ட்ரீஸ் இருக்கு அந்த மாதிரி. அதுவும் ஆஸ்திரேலியால சில ட்ரீஸ் இருக்கு. அதெல்லாம் ஆஸ்திரேலியால எல்லாமே ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கும் இல்லையா. ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும். இப்ப அதை தவிர இது எல்லா ட்ரீஸுமே அப்படித்தான் போயிட்டு இருக்கும். சரியா, அது வரைக்கும் சரியா வந்துச்சா. எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, ஆக்சுவலா உங்களுக்கு இந்த இந்த ஐட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்றது ரொம்ப கிளியரா தெரியல உங்களுக்கு. எனக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்றது தெரியல. அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இப்ப இந்த ஃப்ரூட்ஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலிங் கொஞ்சம் காட்டலாம்னு பாக்குறேன். என்னன்னா, அந்த அவுட்லைன்ஸ் கொஞ்சம் அப்படி கரெக்டா காட்டினா இன்னும் டைமென்ஷன் கிடைக்குமோ அப்படின்னு பாக்குறேன். தேவையில்லைன்னு தான் தோணுதுல்ல. இப்பே சரியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஆமா சார், இப்பவே கரெக்டா இருக்கிற மாதிரி, ஆல்மோஸ்ட் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எஸ் சார், பட் நீங்க போட்டோ அனுப்பும்போது அது கொஞ்சம் பிரைட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் சார் இருக்கு வித்தியாசம். இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அது டுவர்ட்ஸ் லிட்டில் டல் சைடு, கலர்ஸ் எல்லாம் டோன் டவுனா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் போட்டோல அது கொஞ்சம் பிரைட்டா இருக்கு இல்லையா. ஆக்சுவலா போட்டோல இருக்கிறது தான் உண்மையான கலர். ஆக்சுவலா இங்க லென்ஸோடைய ப்ராப்ளம், நம்ம பேண்ட் வித் ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் நிறைய இட் பிளேஸ் அ வைட்டல் பார்ட். சரியா, இப்ப அவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்தாச்சு.
கொண்டாந்துட்டு இப்பதான் இந்த பிரஷ் வேலை பார்க்குமான்றது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த பிரஷ் வேலை பார்க்கறது சந்தேகம் தான். இப்ப எல்லா ஃப்ரூட்ஸ்லயுமே மேலாப்புல சாம்பல் பூத்த மாதிரி இருக்கு. நான் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, டிரான்ஸ்லூசன்சி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஃப்ரூட் டிரான்ஸ்லூசன்டா இருக்கும். ஃப்ரூட் டிரான்ஸ்லூசன்டா இருக்குன்னா லைட் ஃப்ரூட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சி வெளியில வந்துடுது. ஃப்ரூட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சு வெளியில வந்துடுது. வெளியில வந்துச்சுன்னா இப்ப என்னன்னா, இப்ப இந்த இடத்துல ஃப்ரூட் லைட் ஆகும். அப்படி ஒரு லைட் ஒன்று கிடைக்கும். அது எல்லா ஃப்ரூட்லயுமே அந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று கிடைக்கும். அதை நான் லேசா காட்டினேன்னா எஃபெக்ட் பெட்டரா இருக்கும். ஆப்ரேட் ஆச்சு. பாப்பா என்ன ஆகுதுன்னு. சரியா? இப்ப அது அந்த டிரான்ஸ்லூசன்சிக்காக அது கொண்டு வந்தது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நடுவுல ஒரு டார்க்கு, இந்த இடத்துல கொஞ்சம் போல லைட், அப்புறம் ஹைலைட், இந்த இடத்துல டிரான்ஸ்லூசன்சிக்கான லைட் அப்படின்றது வந்துருச்சு. சரியா? இப்ப நான் ஹைலைட்டுக்கு போறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பிரஷ் யூஸ் பண்ணியிருக்கேம்மா. 1 2 3 4 4 8 9 பிரஷ் யூஸ் பண்ணிருங்க பாரு. சரியா? இப்ப என்ன செய்ய போறேன்னா, ஹைலைட் எங்கெல்லாம் வருதுன்றத வைக்க போறேன். ஹைலைட் வைக்கிறப்ப ஹைலைட்டோட மீனிங்கை புரிஞ்சுட்டு வைக்கிறது பெட்டர். அதாவது ஏன் இந்த இடத்துல ஹைலைட் விழுந்திருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வச்சோம்னா இன்னும் அந்த ஹைலைட்டோடைய எஃபெக்ட் பெட்டரா இருக்கும். இந்த இடத்துல ஹைலைட் இருக்கிறதுக்கு காரணம் இதே, இந்த இடத்துல ஹைலைட் இருக்காது அப்படின்றது ஷூரா நமக்கு தெரிஞ்சாகணும்.
இப்ப ஆல்மோஸ்ட் ஜக்கோடைய டைமென்ஷன் வந்து வெளியில வந்துச்சு. இப்ப ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் ஹைலைட் வைக்க போறேன். எல்லா ஃப்ரூட்ஸுக்கும் கிட்ட அப்ராக்சிமேட்லி அதே ஆங்கிள் தான் வந்து ஹைலைட் விடும். இப்ப நம்ம ஹைலைட் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே கீழே வந்து வெட்டா இருக்கிறதுனால கலர் வந்து ப்ரஷ்ஷுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ப்ரஷ்ஷை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹைலைட்டிங் பெயிண்டிங். கொஞ்சம் கிட்டக்க கொண்டு போறேன். பாட்டிலோடைய இது தெரியுதாம ஆக்சுவலா வந்து இந்த இடம் நல்ல டார்க்கா இருக்கு. இது இதுல பாக்குறதுக்கு லைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடம் நல்ல டார்க்கா இருக்கு. சரி, இப்ப நான் போட்டோ எடுத்து காட்டினேன்னா உங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது, சரியா தெரிய மாட்டேங்குது புலம்பிட்டு இருக்கேன்னா அதோட மீனிங் தெரியும் உங்களுக்கு. இருங்க வரேன். நான் வந்து என்ன செய்யறேன்னா கொஞ்சம் பின்னாடி கொண்டு போறேன். சரி, இப்போ வந்து போட்டோ எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? தள்ளி வச்சுக்கிறேன்.
ஓகே. இப்ப அநேகமா திரும்பியும் நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல காட்டுறப்ப அதே டல்னஸ் தான் வரும். இப்ப தெரியுது அந்த ஃப்ரூட்டோடைய கான்ட்ராஸ்ட். ஃப்ரூட்டோடைய கான்ட்ராஸ்ட் ஆக்சுவலா இன்னும் ஜாஸ்தி இருக்கு ஆக்சுவல் பெயிண்டிங்ல. பாட்டிலோடைய டார்க்னஸ் வழியே வந்துச்சாமா சார்? அந்த ஹைலைட்டும் சூப்பரா வந்திருக்கு சார். ஹைலைட் அழகா உட்காந்துருச்சு இல்லையா? கரெக்டான இடத்துல உட்காந்துருச்சு. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஒரு பெயிண்டிங் வந்து நம்ம காப்பி பண்ணிடுறோம். அதனால வந்து அந்த பெயிண்டிங் அவரோட இன்டர்பிரிட்டேஷன் என்னவோ அதை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்றோம். அந்த கிளாத்தோட ஃபீலிங்கை பத்தியமா அந்த இடத்துல எவ்வளவு தூரத்துக்கு அது அந்த இடத்துல வந்து இப்படி டர்ன் ஆகி இப்படி கீழே விழுகிற மாதிரி இருக்கிறது. எஸ் சார், எஸ் சார். நான் இப்போ போட்டோகிராஃப் அனுப்பினேன்னா உனக்கு தெரியும். அதை நான் அனுப்பி விடுறேன் இம்மீடியட்டா. அப்படியே அனுப்பிட வேண்டியது. சரியா? லேசா கிராப் பண்றேன். இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் வைக்கலாம், நிறைய டச் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து டுவெல்வை சர்ச் பண்ணுமா? பேட்ச் 12. வந்துச்சா? வந்து சேர்ந்துச்சா எல்லாருக்கும்? வந்து சேர்ந்துச்சா? எஸ் சார். இப்ப அதுல எஃபெக்ட்டுக்கும் இதுல நேர்ல பாக்குற எஃபெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்ல ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குதா? வித்தியாசம் இருக்காமா கொஞ்சமாச்சும்? சேஞ்சஸ் இருக்கு சார். இதுல டல்லா இருக்கு, போட்டோல ரொம்ப பிரைட்டா நல்லா பிரைட்டா கான்ட்ராஸ்ட் ஹெவியா இல்லையா? ஆமா. அந்த நான் வந்து அந்த டேபிள வந்து டச் பண்ணவே இல்லை. ஏன்னா தேவையில்லை அப்படின்ற லெவலுக்கு எனக்கு தோணுச்சு. டேபிள டச் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. நான் இப்ப இது ரெண்டையும் அனுப்பி விடுறேன். சரி, ஆல்மோஸ்ட் ஓவர். நான் வந்து இப்ப கையெழுத்து போட வேண்டியதுதான் பாக்கி இருக்கு.
வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? நாளைக்கு நம்ம போர்ட்ரேட் ஆரம்பிச்சிருவோமா? போர்ட்ரேட் ஆரம்பிச்சிருவோம். போர்ட்ரேட்டை வந்து நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். இது 2 போர்ட்ரேட் நான் செஞ்சேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உங்களுக்கு நான் இதை அனுப்பி விட்டுறேன். அது அது வேரிய ஸ்டேஜஸ் வந்து நான் காட்டியிருக்கேன். சரியா? இதை அனுப்பிடுறேன். அனுப்பிட்டு ஒரு போர்ட்ரேட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். தென் அது டிஎஃப்ஐ 12 இப்பதான் அனுப்புனேன். வந்துருச்சா? 4 வந்துருச்சா? சரி, உங்களுக்கு இது போர்ட்ரேட்டை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீட்டெயில்டா பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக நான் செஞ்சுட்டு இருந்தது. இதையே அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. நம்ம செஞ்சிருக்கோம் போர்ட்ரேட் இல்லையா? போர்ட்ரேட் அனாலிசிஸ் நம்ம செஞ்சிருக்கோம், ப்ரொபோர்ஷன்ஸ் செஞ்சிருக்கோம். ஆமான்னு யாருமே சொல்ல மாட்டீங்களா? செஞ்சிருக்கோம்ல? எஸ் சார், பண்ணிருக்கோம். எஸ் சார். இது வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்டோட செஞ்சுட்டு இருந்தேன்னா இங்க பாருங்க, அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அப்படி இருக்கு. இந்த சைட்ல இருக்கிறது ப்ரொபோர்ஷன்ஸ். இது நம்ம லைட் ஷேட்ல இப்படி கொண்டு வர்றப்ப அப்படி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இது அனுப்பியிருக்கேன் நான். இதை ஒரு தடவை லேசா நீங்க பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும். இதுல ரொம்ப ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணாம குயிக்கா அதை செஞ்சிருக்கேன். சரியா? வேற எதுவும் கேள்விகள்? ஓகே சார். யாரோ ஒருத்தங்க பிரமாதமா ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டாங்க. சரியா? ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவா. நான் வந்து என்னுடைய ரெக்கார்டிங் எப்படி ஓடிட்டு இருக்குன்றது நான் இன்னும் பார்க்கல. ஓகே, க்ளோஸ் பண்ணிடுவா. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Stop recording. Okay, bye then.